இந்தியாவையே உலுக்கி எடுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. அதாவது மகாராஷ்டிரானுடைய டெபுட்டி சிஎம் அஜித் பவார் அவர்கள் உட்பட அவர் கூட டிராவல் பண்ண பிஏ பைலட் உட்பட 5 பேர் இப்போ ஒரு விமான விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியை சார்ந்த தேவேந்திர பத்னவாஸ் அவர்கள்லாம் வந்து சிஎம்மா இருக்கிறாங்க. டெபுட்டி சிஎம்னு பார்த்தா 2 பேர், அதாவது கூட்டணி கட்சிகளான சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் சிண்டே அவர்களும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜித் பவார் அவர்களும் இவங்க 2 பேருமே வந்து டெபுட்டி சிஎம்மா இருக்கிறாங்க. ஸோ இப்போ அஜித் பவார் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய சித்தப்பாவான சரத் பவார் அவர்கள் கூட சேர்ந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான முகமா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதிகார போட்டி காரணத்தினால ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு அங்கிருந்து தனக்கு ஆதரவான எம்எல்ஏக்களை எல்லாம் கூட்டிட்டு அவர் கட்சியிலிருந்து வெளியே வந்தார். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாட்கள்லயே கட்சியினுடைய பேரு சின்னம் உட்பட கட்சியவே அவர் பக்கம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜனதா கூட போயிட்டு கூட்டணி வச்சாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் சரத்பவார் அவர்கள் கூட வந்து சேர்ந்தாரு. மறுபடியும் ஜனதா கூட சேர்ந்து இப்ப வந்து அவர் ஒரு டெபுட்டி சிஎம்மா இருக்கிறார். அஜித் பவார் அவர்களுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பாராமதி. இன்னும் சொல்ல போனா பாராமதி அப்படிங்கிறது அவருடைய கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தடவை எம்பியா இருந்திருக்கிறாரு, 7 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அதுக்கான பிரச்சார வேலைகள் எல்லாம் பிஸியா இருக்கிறாங்க. ஸோ அஜித் பவார் அவர்களுமே அங்க வந்து ஒரு 4 இடங்கள்ல பொதுக்கூட்டம் கூட்டி அங்க வந்து அவர் பேச போறாரு. ஸோ அதுக்காக தான் மகாராஷ்டிரால இருந்து லியர்ஜெட் 45 அப்படிங்கிற ஒரு தனி விமானம் மூலமா கிளம்பி போயிருக்கிறாரு. காலையில 8:10க்கு ஃப்ளைட்டு கிளம்புது. அதுக்கு அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல, அதாவது 8:30க்கு பாராமதி ஏர்போர்ட்ல போயிட்டு லேண்ட் ஆகணும். ஸோ 8:30க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ண முடியல. அதனால அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 8:42க்கு 2வது தடவையா லேண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்பதான் ரன்வேக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே ஃப்ளைட் கீழே விழுந்து அப்படியே வெடிச்சு செதறி இருக்கு, தீப்பத்தி எரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸோ அதனால அதில் டிராவல் பண்ண 5 பேருமே, அதாவது அஜித் பவார் அவர்கள் உட்பட 5 பேருமே வந்து உடல் கருகி இறந்துருக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா அங்க இருந்த பாடி, இது வந்து யாருடைய பாடி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே அவங்க எடுத்துட்டு போன பொருட்களை வச்சுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து உடல் கருகி இறந்திருக்காங்க. ஸோ இதை பத்தி அந்த விமான நிறுவனம் கிட்ட கேட்கும்போது எப்படி விபத்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி கேட்கும்போது விமான நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த லியர்ஜெட் 45 அப்படிங்கிற இந்த ஒரு விமானம், தனி விமானம் வந்து அவங்க எடுத்துட்டு போனது ஒரு 16 வருஷம் தான் ஆச்சு அந்த விமானம் ரெடி பண்ணி. ஸோ அதனால வந்து விமானம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து அவங்க சைட்ல இருந்து கேட்கவும் படல. ஸோ எப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி விமானம் வந்து கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு பதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விமான விபத்து எப்படி நடந்திருக்கும்? இப்போ ஃப்ளைட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னா இந்த விமான விபத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தீவிரமான விசாரணை வந்து இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அஜித் பவார் அவர்கள் இந்த ஜனதால இருந்து திரும்பவும் அங்க போறாரு, அதாவது சரத் பாபு கூட போய் சேர போறாரு. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா தீவிரமா விசாரிச்சு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியல, அதுக்கான விசாரணை தான் போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையாவே இந்த விபத்து எப்படி நடந்தது, இதுக்கான காரணம் என்ன, ஸோ இந்த விபத்துக்கு அப்புறம் அங்க அரசியல் களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.